இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியல் இன்னைக்கு எடுத்த உடனே பயங்கரமான ஒரு ஷாக் ராதிகாவுக்கும் கமலாவுக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் மாமியார் இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டாங்க, இங்கே வந்தானே உடம்பு சரியில்லாமல் போச்சே, இதுக்கப்புறம் இங்கே கூட்டுற போகிறதில்ல உங்கள் புருஷனும், நீ கவலைப்படாமல் இரு, அது பழைய மருமக வீட்டில் போய் இருந்துருவாங்கங்கிறாங்க. அதை கேட்கும் பொழுதே ராதிகாவுக்கு ஒரு பக்கம் கோபமும் கடுப்பும் இருக்குது. என்ன இருந்தாலும் நம்ம தானே மருமக அப்படின்னு தோணாலும் கூட நம்மளால் அந்த அம்மாவை வச்சு சமாளிக்க முடியாதுங்கிற எண்ணமும் இருக்குது. ஆனால் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக் தர மாதிரி வீட்டுக்குள்ளார 2 பேரும் வந்துடுறாங்க, ஈஸ்வரியும் கோபியும். ஈஸ்வரி ஒரு லுக்கை விட்டுட்டு நேராக ரூமுக்குள்ளே போக நீங்கள் ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோபி வெளில கமலாவை பார்த்து, இந்த பாருங்கத்த நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு தெரியும், எதுக்கு உங்கள் அம்மா இங்கே கூட்டு வந்தீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் எங்கள் அம்மா என் கூட தான் இருப்பாங்க, எங்கள் அம்மாவை நீங்கள் ஒன்றும் இனிமேல் பார்த்துக்க வேணாம், அவங்கள பார்த்துக்கிறது எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அவங்களுக்கு தொல்லை கொடுக்காம எந்த ஒரு நெகட்டிவான ஒரு எதிர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் சண்டை போடாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கிளம்பி போயிடுறாரு. இதுக்கு நடுவில் இங்கே வீட்டில் ராமமூர்த்தி என்ன நடந்த ஒரு தலையில் இடி விழுந்த மாதிரி பரிதாபமாக உட்காந்துருக்காரு. என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இப்படி என் கூட வந்திருக்கலாம், ஆனால் அவள் பட்டு தான் திருந்து போகிறா, என்ன நினச்சிட்டு இருக்கா அவள் மனத்தில், ஏன் இப்படி கேட்காம இருக்கா அப்படின்னு அவர் தனியாக புலம்பிகிட்டு இருக்காரு. புலம்பும் பொழுதே இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா செழியன் எனக்கு நீ ஃப்ரீயாக தானே இருக்கேன், நீ ஏதாவது கதை சொல்கிறா, உன் கதையை சொல்கிறான்னு நீங்கள் எழில்கிட்ட கேட்டால் எழில் இல்லைல்ல தாத்தா அப்படி இருக்கார்ல அப்படிங்கிறதுனால நான் சாயங்காலமாக சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பேசி எல்லாரும் மாற்றி மாற்றி இது பண்ணிருக்கும் பொழுது இப்போ பாக்கியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில, ஆனால் எல்லாம் சரியாயிடும், சீக்கிரம் இங்கே வந்துருவாங்க, அவங்களாலாம் அங்கே இருக்க முடியாது, அங்கே ரொம்ப நாளாக தாங்க முடியாது, அவங்களால செட் ஆகாது. எப்படிமா செட் ஆகும், ஒன்றை மாதிரி தலையில் தூக்கி வச்சு தாங்குவாங்களாங்க, சாப்பாடெலாம் போட்டிருப்பாங்க, இவ தான் புடிவாதத்தை சாப்பிடாம இருந்திருப்பான்னு எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பாக்கியாவுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்போ ஏதோ கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது பழனிசாமி வந்துடுறாரு. வந்துட்டாங்க ஒரு ஆரஞ்சு ஜூஸ் அப்படின்னு ஒரு சவுண்டோட, ஐயோ நீங்களா எப்போ வந்தீங்க சார் அப்படின்னு பேச ஆரம்பிக்கார். அவர் இனிமேல் அடிக்கடி இங்கே வருவேங்கிறார். ஏன் அடிக்கடி வருவீங்க அப்படின்னா இந்த கடைக்கு இல்லை, பக்கத்தில் இருக்க கடைக்கு, அந்த கடையை நான் வாடகைக்கு எடுத்தேங்கிறார். அந்த கடை நீங்கள் வாடகைக்கு எடுத்தீங்களா, ஏன் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு கங்க்ராச்சுலேட் பண்ணலான்னு வந்த பாக்கியம் நிறுத்திட்டு கையை நிறுத்திட்டு என்ன எங்களுக்கு போட்டியாக ஹோட்டல் வைக்க போகிறீங்களா, அன்றைக்கி வேறு சமைச்சிங்களே அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, நீங்கள் எதெல்லாம் செய்ய மாட்டீங்களோ அதெல்லாம் தான் வச்சு ஒரு கஃபே ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேங்கிறாங்க. கஃபேனா அப்படின்னா பர்கர், பீஸா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காஃபி இதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் நீங்கள் இங்கே விற்கிறது இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. காஃபி வேணால் கொடுப்போம், மற்றதெல்லாம் கிடையாதுன்னு யோசிச்சு பாக்கி அப்போ ஓகே அப்படின்னு கங்க்ராச்சுலேட்லாம் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே பக்கத்துலேயே இருக்க போகிறீங்களா சார், நான் ஹோட்டல் ஆரம்பித்து நீங்கள் பக்கத்துலேயே ஒரு கஃபே வைக்க போகிறீங்களா, நான் யோசிச்சதே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ காதலுக்காக தான் அவர் இது பண்ணிருக்காரு. ஏன்னா இவர் ஏதோ 1008 பிஸ்னஸ் பண்ணிருக்காரு, பெரிய பணக்காரர், 2-3 பவுன்சர்லாம் வச்சுட்டு சுற்றிட்டு தெரிஞ்சார், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனி இருக்குன்னு பேசினாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு குட்டி கஃபே ஆரம்பித்து அந்த கஃபேல போய் உட்காந்துக்க போகிறேங்கிறார். ஸோ இதெல்லாம் நடந்து இதெல்லாம் காதல் செய்யும் வேலைங்கிறது செல்விக்கு புரியுது, ஆனால் பாக்கியாவுக்கு புரியல. இதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா இப்போ கோபிக்கு அவருடைய கிச்சனில் ஒரே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. ஆர்டர் ஒழுங்காக போல் 120 ஆர்டர் கொடுங்கன்னா 100 ஆர்டர் மட்டும் அனுப்புகிறாங்க. 2 பேர் லீவ் போட்டாங்க, அதனால் இவர் காய்கறி நறுக்கிறாரு, இவருக்கு நறுக்கவும் தெரியல, பேக்கிங் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்கிறாங்க, அதனால் இவர் உட்காந்து பேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் சாப்பாட்டை வேறு பேக் பண்ணி தன்னுடைய அம்மாவுக்கு கொடுக்கறதுக்காக வேறு வீட்டுக்கு கிளம்புறாரு. எவ்வளோ பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு தலையில் பிச்சுக்கிட்டு இருக்காரு முடியெல்லாம். ஸோ இப்போ இந்த சமயத்தை தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கமலா வேணும்னே சத்தமாக டிவியை போட்டு பார்த்துட்ருக்காங்க. உடனே ஏமா இவ்வளோ சத்தமாக போட்டு பார்த்துட்டு இருக்க, இந்த தேவையெல்லாம் அத்தை ரெஸ்ட் எடுக்கணும்ல அப்படின்னா அவங்களாம் நடிக்கிறாங்க நாடகம் எல்லாம் அப்படிங்கிறாங்க இவங்க. நீ பேசாமல் இருமா அப்படின்னு உள்ளார போய் அவங்கள பார்த்து வரேன் அப்படின்னா, எதுக்கு அந்தமாக போய் பார்க்குறேன், உனக்கு தேவையில்லாத வேலையா அப்படின்னா, இல்லை நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு உள்ளார போயிட்டு அத்தை அப்படின்னா அவங்க அமைதியாக இருக்காங்க. அத்தை நீங்கள் வெளியே வரலையே, அதான் பார்க்க வந்தேன் அப்படின்னா, என்ன செத்துட்டேன்னு நினச்சியா, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்ல, இதெல்லாம் வெளில இருந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க கமலா. உடனே அவங்க அத்தை நீங்கள் எந்திரிச்சு வாங்க அத்தை, இப்போ பரவாயில்லையா அத்தைன்னு கேட்கும் பொழுதே பார்த்தா பின்னாடி கோபி வந்துடுறாரு. அவர் அவங்க அத்தையை பார்த்து கமலாவை பார்த்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு ரூம்குள்ள நுழைஞ்சா முதுகில் தட்டி அவங்க அம்மாவை இப்போ ராதியா எழுப்புறதை பார்த்துட்டு இவர் என்ன நினச்சாரு, கழுத்தை நெரிக்கிறாங்கன்னு நினச்சிட்டாரு. என்ன பண்ணுறேன்னு வேகமாக உள்ளார போய் நான் ஏதோ நான் தப்பாக நினச்சிட்டேன், சாரி அப்படிங்கிறாரு. உள்ளார உள்ளார போயிட்டு என்ன பண்ண நினச்சிங்க அப்படின்னு ராதியா கேட்கும் பொழுதே இவர் உடனே ஒன்றும் இல்லை நான் அம்மாவை பார்க்க வந்தேன், ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார். ஆனால் ராதியாவுக்கு புரிஞ்சிச்சு இவர் சந்தேகப்பட்டாருன்ட்டு. உடனே இவர் அப்படியே அவங்க முறைக்க இந்த பக்கம் அப்படியே ஈஸ்வரி வெற்றி பெருமிதத்தோடு சிரிக்க, அதோடு இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி